வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. இப்போ கடல் ஆழ்ல இருக்கிற தாவரங்கள், அதோட பயன்பாடுகள் என்ன சார்? அதை வச்சு நம்ம தூய்மைப்படுத்துதல செய்ய முடியுமா? அந்த மாதிரி தாவரங்கள் என்னென்னலாம் இருக்குங்க சார்? கடலாழ் தாவரங்கள் நாங்கள் உபயோகப்படுத்துகிற ஆல்கையில முக்கால்வாசி கடல் இருந்து எடுத்தது தான். ஏனென்றால் சலினிட்டி அதிகமாக இருக்கும். இண்டஸ்ட்ரியில் நீங்க தொழிற்சாலையில் சென்று பார்த்தீங்கன்னால் சால்ட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். அப்போ கடல்வாழ் தாவரங்களை உபயோகப்படுத்தினால்தான் அதை சுத்தப்படுத்த முடியும். அவைதான் சால்ட் கான்சன்ட்ரேஷனை தாங்கக்கூடியது. அதிகமான உப்பு அதிகமாக இருக்கக்கூடியது. ஸோ நாங்கள் உபயோகப்படுத்த ஆல்கை நிறைய கடல்ல இருந்து எடுக்கப்பட்டது தான். ஆல்கை இல்லாம வேற ஏதாவது தாவரங்கள் பத்தி நீங்க பயன்படுத்தி இருக்கீங்களா சார்? அதை பத்தி எங்களுக்கு சொன்னா நல்லா இருக்கும் சார். இல்லை மேடம், ஆல்கே பற்றி மட்டும்தான் என்னுடைய டெக்னாலஜி, ஆல்கே டெக்னாலஜி தான். நன்றிங்க சார். உங்களோட நண்பர்கள் அவங்க உங்க ஆராய்ச்சியில ஏதாவது உதவி பண்ணிருக்காங்களா? அந்த மாதிரி யாரையாவது குறிப்பிடும்படி இருந்தா அவங்களோட உதவி எந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். தொழிற்சாலையில் பணியாற்ற எல்லாருமே என் நண்பர்கள் தான். அதில் முக்கியமாக இப்போது என்னோடு சேர்ந்து பணியாற்றக்கூடிய டெல்லியிலிருந்து நண்பர், முக்கால்வாசி என்ஜினியர்ஸ் தான் என்னுடைய நண்பர்களாக இருக்கார்கள். பயாலஜி என்பது நான் ஒருத்தன் தான் செய்கிறேன். இது என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே என்ஜினியரிங்ல இருந்து தான் இருப்பார்கள். ஏன்னா நீங்கள் ஃபீல்டுக்கு போயிட்டாலே என்ஜினியரிங் தேவைப்படுகிறது. பயாலஜி லேபோட முடிந்து விடுகிறது. பயாலஜி எடுத்துக்கொண்டு நீங்கள் வெளியே செல்லும் போது என்ஜினியரிங் உதவி தேவைப்படுகிறது. அதற்காக என்ஜினியர்ஸ் தான் என்னுடைய நண்பர்கள். என்னோட கூட இருக்கும் நண்பர்கள் முக்கால்வாசி என்ஜினியர்ஸ் தான். நன்றி சார். நல்லது. அறிவியல் அறிவு, இந்த சுற்றுப்புற சூழல்ல தூய்மையா வச்சுக்கணும்ன்ற அறிவு மக்களுக்கு எவ்வளவு தூரம் முக்கியம்? நம்ம மக்கள் எந்த அளவுக்கு அறிஞ்சிருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இத பத்தி நான் பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன், உலகம் முழுதும் சென்றிருக்கிறேன். ஆனால் பொல்யூஷன் என்பது இங்கே நம்ம நாட்டில் அதிகம்தான் உண்மையாகவே. ஏனென்றால் நம்முடைய மக்கள் தொகை ரொம்ப அதிகம். ஆனால் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப சிரமம்தான். நம்முடைய நீர்நிலைகள், நிலங்கள், கடல் போன்றவற்றெல்லாம் தூய்மையாக வைத்துக் கொள்வது மிகவும் முக்கியமான ஒன்று. அது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இருந்தாலும் நம்முடைய ஆக்டிவிட்டீஸ், இண்டஸ்ட்ரி அதெல்லாம் வரும்போது பொல்யூஷன் தடுக்க முடியாத ஒன்று. அதை எப்படி சமாளிப்பது, அது எப்படி தக்க வைத்துக் கொள்வது, அதிகமாக பொல்யூஷன் ஆக எப்படி அதை பாதுகாப்பது என்பதை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இப்போது. நன்றிங்க சார். இப்போ உங்களோட ஒரு கோல் அப்படின்னா நீங்க எதை சார் சொல்லுவீங்க? நீங்க இதை டார்கெட்டா வச்சுட்டு இன்னும் ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ண ஒர்க் பண்றீங்களா? இல்ல நீங்க அச்சீவ் பண்ண விஷயங்கள் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? இப்ப மேகாலயால வாட்டர் பாடிஸ், ஆறுகள், குளங்கள் இதை சுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இதை இந்தியா முழுதுமே நாங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆவல். முக்கியமாக இப்போது நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆறுகள், பெரிய பெரிய ஆறுகள், கங்கை போன்ற ஆறுகளை எப்படி தூய்மையாக வைத்துக் கொள்வது. அதை செய்வதற்கான பணிகளை அரசாங்கம் தான் கொடுக்க வேண்டும். அரசாங்கத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இதற்காக. நன்றி சார். இப்போ கொரோனாவால இந்த பணிகள்லாம் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டதா சொன்னீங்க. ஆனா இந்த கொரோனா காரணத்தால நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து மாசுகளும் குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கலாமா சார்? இந்த லாக்டவுன் பீரியட்ல எல்லாம் குறைஞ்சது அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. நீங்க லாக்டவுன் இருந்தா கூட மாஸ்க் போட்டுக்கிட்டு வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இண்டஸ்ட்ரீஸ்ல. உள்ள போறதுக்கு நிறைய ஸ்கிரீனிங் எல்லாம் பண்ணிக்கிறார்கள். அதனால வேலை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த பொல்யூஷனோ, அதுல இருந்து வெளியே வரக்கூடிய பொல்யூட்டன்ஸோ அதெல்லாம் நீர்நிலைகளை பாதித்து கொண்டுதான் இருக்கிறது. அது குறைந்த பாடு எனக்கு தெரியவில்லை. நன்றி சார். இப்போ தூய்மைப்படுத்தல், நீர்நிலைகள் தூய்மைப்படுத்தல்னா இந்த ஆறு, ஏரி, குளம் அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டுமா? இல்ல நம்ம கடல்லையும் கூட மாசுகள் கடக்கும் போது அதிலையுமே நம்ம தூய்மைப்படுத்த வேண்டிய காரணங்கள் இருக்காங்களா சார்? கடலை தூய்மைப்படுத்துவது மிகவும் கடினம். என்னுடைய வால்யூம் அதிகம். கடலுக்கு சென்று சேராமல் தடுப்பதே நமக்கு முடியும். ஆறுகள், குளங்கள், ஏரிகள் இதிலிருந்து நீர் கடைசியாக கொண்டு சேருவது கடல் தான். சேருக்கு முன்னாடி நீங்க அதை கிளீன் பண்ணிட்டீங்கன்னா, சுத்தப்படுத்தி விட்டால் கடல் சுத்தமாக இருக்கும். கடல் போய் சேர்ந்த பிறகு அதை சுத்தப்படுத்துவது என்பது மிகவும் கடினம். அந்த வால்யூம் ரொம்ப அதிகம். அதை கண்ட்ரோல் பண்ணி நீங்க சுத்தப்படுத்துவது என்பது மிகவும் கடினம். நன்றி சார். அதை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆறுகள், குளங்கள் இருந்து செல்லக்கூடிய நீர்கள் கடைசியில் சேரதுக்கு முன்னாலேயே அதை தூய்மைப்படுத்த வேண்டும்.
சேரும்போது தெளிவாக இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும். அதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அது பல இடங்களில் பார்க்கிறார்கள். இந்தியாவில் அது இன்னும் வந்து சேரவில்லை என்று நான் நினைக்கிறேன். நம்முடைய ஜனத்தொகை அதிகம். நன்றி சார். உங்களோட ஆராய்ச்சியில உங்களுக்கு வந்து ரொம்ப மறக்க முடியாத இல்ல ஒரு சந்தோஷமா கொடுத்த ஆராய்ச்சி அப்படின்னா எதை சார் சொல்லுவீங்க? பல ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். இப்போ லாட்டின் அமெரிக்கன் கிரீன் அவார்டு அப்படின்னு லாட்டின் அமெரிக்கன் கொலம்பியாவில் கிடைத்த அவார்டு நாங்கள் மறக்க முடியாது. அது வந்த பிறகு கவர்மெண்ட்டே வந்து எங்களுடைய சப்போர்ட்டுக்கு வந்திருக்கிறது. இப்போது கொலம்பியன் கவர்மெண்ட்டே எங்களுடைய பின்னாடி இருக்குது. இப்போது அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டுக்கு தேடி நாங்கள் சேர்ந்து கொண்டிருந்தோம். இப்போது கவர்மெண்ட் எங்களை தேடி கொண்டு வந்துருக்குது. அதனுடைய அவார்டு கிடைத்தது இல்லையா, லாட்டின் அமெரிக்கன் கிரீன் அவார்டு. 24 கண்ட்ரிகளில் ஒரு கண்ட்ரி கொலம்பியா, லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரி. அதில் ஒரு ப்ராஜெக்ட், ஆயிரக்கணக்கான ப்ராஜெக்ட்ல வந்து எங்க ப்ராஜெக்டுக்கு அவார்டு கிடைத்திருக்கிறது. அதை பெருமையாக நான் நினைக்கிறேன். நன்றி சார். இப்போ உங்களோட பணி அனுபவங்கள் பத்தி எல்லாம் நீங்க சொன்னீங்க. உங்களோட மாணவர்கள் நிறைய பேர் நீங்க வந்து கைட் பண்ணிருக்கீங்க அப்படின்றதையும் சொன்னீங்க சார். அதுல ஒரு உங்களுக்கு நல்ல ஆராய்ச்சிகளை கொடுத்த மாணவர்கள் சில பேரை பத்தி நீங்க சொல்ல முடியுமா சார்? எனக்கு நான் பிஹெச்டி கைட் பண்ண மாணவர்கள் 20 பேர். 20 பேரும் அவர்களுடைய கல்லூரிகளிலோ இல்ல யூனிவர்சிட்டிகளிலோ அவர்கள் பணி சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் மாணவர்களை பிஹெச்டிக்கு எம்பிலுக்கெல்லாம் கைட் பண்ணி கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த துறையில் மீண்டும் மேலே எடுத்துக்கொண்டுதான் சென்று கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் அவர்களும் மேலே வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். நன்றிங்க சார். உங்களோட அடுத்த இப்போ ரிட்டையர்மெண்ட் பீரியட்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து நீங்க ஆராய்ச்சியில ஈடுபடுத்திட்டீங்களா இல்ல வேற ஏதாவது ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்ல பயன்படுத்துறீங்களா? என்ன மாதிரி சார் உங்களோட ரிட்டையர்மெண்ட் பீரியட நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சது ஆராய்ச்சி ஒன்றுதான். அதை பற்றி தான் பேசிக் கொண்டிருப்பேன். அதை பற்றி ஒர்க் பண்ணி கொண்டிருப்பதே எனக்கு பிடிக்கும். அதை தவிர மற்ற இதில் எனக்கு நாட்டம் இல்லை. ஆராய்ச்சி ஒன்றுதான் என்னுடைய விருப்பம். அதுவே நடந்து கொண்டிருக்கும். நன்றி சார். இப்போ ஆராய்ச்சி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம உடல் நலம். இந்த கொரோனா டைம்ல நிறைய பேர் வந்து அதாவது ஒரு இள வயது நிறைய வெளியில வந்து ஒரு வேலை செய்யறதுக்கோ ஆராய்ச்சியில எல்லாம் ஈடுபடவோ ரொம்ப தயங்கிட்டு ஒடுங்கி இருக்காங்க. இந்த காலகட்டத்திலயும் நீங்க இதே வீரியத்தோட வேகத்தோட நிறைய ஆராய்ச்சிகளை ஈடுபடுறீங்க. அதுக்கு வந்து என்ன காரணம்? உங்களோட உடல் வலிமையை நீங்க எப்படி பாதுகாத்துக்கிறீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா சார்? என்னுடைய வேலை எல்லாமே ஃபீல்டு ஒர்க்னு சொல்லக்கூடிய வெளியே சென்று வேலை செய்வது. அலுவலகத்தில் உட்கார்ந்து வேலை செய்வது நல்ல, அதுவே ஒரு எக்ஸசைஸ் எனக்கு கொடுத்து விடுகிறது. வெளியே ஃபீல்டு ஒர்க்குன்னு நீங்கள் சென்றாலே நடந்து ஆக வேண்டும், வெயில் நின்று ஆக வேண்டும், உட்கார முடியாது, மழை வெயில் எல்லாத்தையும் பார்த்து ஆக வேண்டும். அதுதான் எனக்கு வந்து ஒரு சிறந்த உடல்நிலையை கொடுத்திருக்கிறது நான் நினைக்கிறேன். இதே ஆபீஸில் உட்கார்ந்து பண்ணியிருந்தால் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். நன்றி சார். இது இல்லாம உங்களோட பொழுதுபோக்கு அப்படின்னா, ஆராய்ச்சியை தவிர்த்து உங்களோட பொழுதுபோக்கு அப்படின்னா இந்த கவிதை வாசிக்கிறது, அது மாதிரி ஏதாவது இதுல உங்களுக்கு ஈடுபாடு இருக்குங்களா சார்? இளம் வயதில் அதெல்லாம் கவிதை வாசிப்பதெல்லாம் செய்து கொண்டிருந்தேன். இப்போது பாடல்கள் கேட்பது எல்லா விதமான பாடலும் நான் கேட்பேன். எல்லா மொழிகளிலும் கொலம்பியா பாடல் கூட நான் கேட்பதுண்டு. அது இல்லாமல் கேரியோகேவும் நான் செய்வது உண்டு. பாடல்கள் பாடி ரெக்கார்ட் பண்ணுவது. நீங்கள் யூடியூப்ல சென்று பார்த்தீர்களா, 100க்கான பாடல்களை நான் ரெக்கார்ட் செய்திருக்கிறேன். கேரியோகே என்று சொல்லக்கூடிய இசையோடு பாடுவது இது எனக்கு பிடித்த பொழுதுபோக்கு. கண்டிப்பாக. நன்றி சார். இப்ப பாடல்கள் பிடிக்குன்னா பாடல் ஆசிரியர்ல தமிழ்ல உங்களுக்கு யாராவது பிடித்த பாடல் ஆசிரியர் இல்ல கவிதைகள்ல உங்களுக்கு பிடிச்ச கவிஞர் அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா சார்? கவிஞர் பாடலாசிரியர்னு சொன்னால் கண்ணதாசன் தான், எல்லாருக்கும் தெரிந்தவர். வைரமுத்து, புலமை பித்தன், இது மாதிரி அவருடைய புத்தகங்களை நிறைய வாசித்திருக்கிறேன். அவருடைய கவிதைகளையும் கேட்டிருக்கிறேன். சினிமாவிலும் அவர் பாடல் ரொம்ப சிறப்பாக இருக்கின்றன. அதை பாடியும் இருக்கிறேன், ரெக்கார்ட் செய்தும் இருக்கிறேன். யூடியூப் வீடியோ சென்று பார்த்தீங்கன்னா என்னுடைய பாடல்கள் எல்லாம் இருக்கின்றன. 100கணக்கான பாடல்களை அப்லோட் செய்திருக்கிறேன். அதனுடைய பொழுதுபோக்கு கண்டிப்பாக. நன்றி சார். நன்றி சார். எங்களுக்காக நீங்க ஏதாவது ஒரு சின்ன கவிதை இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா சார்? நீங்க யூடியூப் சேனல்ல பாருங்களேன், அதுல இருக்கிறது. என்னோட யூடியூப் சேனல்ல நீங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடலாம். வி சிவசுப்பிரமணியன். அதுல எல்லா பாடலும் இருக்கின்றன. அதை ஆன் செய்து கேட்டு நீங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம். என்னுடைய விருப்பம். நன்றி சார். நன்றி சார்.
இப்போ நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து ஒரு தூய்மையான நீர்நிலைகள், என்வரான்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு போறது முதியோர்கள், அதுக்கப்புறம் இன்றைய சந்ததிகளோட கடமை. அடுத்த சந்ததிகளுக்கு நம்ம விட்டு போறது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கு எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் அப்படின்னா நீங்க எதெல்லாம் சொல்லுவீங்க அப்படின்றது எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார். நீர்நிலைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நீர்நிலை இருக்கும் இடத்தில் சென்று வீடுகள் கட்டுவது, அது நிறைய சென்னையில் கூட நடந்து கொண்டிருக்கிறது. குளங்கள் இருக்கிற இடத்தில் வீடுகள் கட்டி விடுகிறார்கள். இப்போ தண்ணி எல்லா இடத்திலும் சென்று விடுகிறது. ஸோ அதையெல்லாம் பாதுகாக்க வேண்டும். இப்போது அதை பிரசன்ட் கவர்மெண்ட் அதை பண்ணும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி சார். இப்போ வந்து இந்த விவசாய நிலங்கள், மரங்கள்லாம் வந்து அதிகமா குறைஞ்சிட்டு, அது எல்லாமே நம்ம வந்து வீடுகளாவும், கட்டிடங்களாவும் கட்டிட்டு வரோம். இது வந்து நம்மளோட கழிவுகள அகற்றதுக்கு கண்டிப்பா வந்து ஒரு கழிவுகள குறைக்கிறதுக்கான வழிய குடுக்காம, அதிகரிக்கிறதுக்கான வழிய தான் குடுக்கும் இல்லைங்களா சார்? இதுலனால நமக்கு என்ன உண்மையாக உண்மையாக அதுதான் சார். நீங்க சொல்வது சரிதான். ஆமா அதற்கான சார். ஆராய்ச்சியில் தான் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதற்கான வேலைகளும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. நீங்க சொன்னபடி தொழிற்சாலை கழிவுகளும் சரி, மனித கழிவுகளும் சரி, அதை சரி செய்வது, நீர்நிலையை பாதுகாப்பது, இதெல்லாம் ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு வேலை தான். அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். சரிங்க சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ஃபியூவல் நம்ம யூஸ் பண்ற ஃபியூவல்ஸ் எல்லாம் அது வந்து நமக்கு நெறைய மாசு குடுக்குது. நம்ம வந்து ஏதாவது மாற்று ஃபியூவல்ஸ் அதாவது எண்ணெய் யூஸ் பண்ணா, இதெல்லாம் நம்ம வந்து கம்மி பண்ண முடியுமா சார்? அதான் பயோஃபியூவல் ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அது இல்லாமல் ஹைட்ரஜன் ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அது இல்லாமல் காற்று ஆலைகள் மற்றும் மாற்று எனர்ஜி எப்படி வேறு இதிலிருந்து எடுத்துக்கொள்வது. ஒரிஜினல் டீசலையே நீங்கள் உபயோகப்படுத்த பொல்யூஷன் அதிகமாகிட்டு தான் செய்து கொண்டிருக்கிறது. அதை குறைப்பது எப்படி? பயோடீசல் என்பது ஒரு நல்ல வழி. அதே மாற்றாக இப்போது எலக்ட்ரிசிட்டியில் ஓடக்கூடிய கார்களும் இப்போ வந்து விட்டன. அது வேறு விதமான பொல்யூஷனை ஏற்படுத்தலாம். பிற்காலத்தில் தான் அதை பற்றி தெரியும். நல்லது சார். இப்போ நம்ம நேயர்களுக்கும் அடுத்த வர சந்ததிகள் இப்போ வந்து ஒரு 15, 20 வயசுல இருக்கிறவங்க அதிகமா வந்து எல்லா விதத்திலயும் வேகமா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த என்விரான்மென்ட் பொல்யூஷன் இல்லாம வச்சுக்கிறத பத்தி என்ன நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்ல வேற என்ன மாதிரியான விஷயங்கள்ல நம்ம சமுதாயம் வந்து ஃபாலோ பண்ணணும்னு நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும் சார். அந்த இளைஞர்களுக்கு, எதிர்கால சந்ததிகளுக்கு நல்ல உலகத்தை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அதற்கு முக்கியமாக நாம் இப்போது செய்ய வேண்டிய வேலை தூய்மைப்படுத்துவது. அதை நாம் செய்ய வேண்டும். எதிர்கால சந்ததிகளுக்கு நம்ம அழிப்பது தான் அதை உபயோகப்படுத்த முடியும். நம்ம நிறைய பொல்யூட் பண்ணி நம்ம கொடுத்தோம்னா அவங்களால அதை வைத்துக் கொள்ள முடியாது. எதிர்கால சந்ததிகள் டெஃபினட்டாக நன்றாக வேலை செய்வார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. நம்ம தாவரங்களால நீர்நிலைகள் சுத்தப்படுத்தப்படும் அப்படின்றது நம்ம சொன்னோம் சார். ஆனா சில தாவரங்கள் நீரோட அளவை குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்ல சார்? அது எந்த மாதிரியான தாவரங்கள் வந்து நம்மளோட நீரோட அளவை குறைக்கும் அப்படின்றத பத்தி எங்களுக்கு சொல்ல முடியுமா சார்? நீங்க அது அக்ரிகல்ச்சரை பத்தி பேசுகிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். விவசாய கிராப்ஸ் எது அதிகமான தண்ணீரை புரிஞ்சுக்கொள்ளுன என்பதை பற்றி நான் ஆராய்ச்சி செய்யவில்லை. என்னுடைய ஆராய்ச்சி எல்லாமே கடல் வாழ் இல்லை நீர்வாழ் உயிரினங்களான ஆல்கையை பற்றி தான் என்னுடைய ஆராய்ச்சி. அது தண்ணி இருந்தால்தான் அதையெல்லாம் அது வளர முடியும். தண்ணி இல்லாமல் வளராது. நன்றி சார். இப்போ நீங்க வந்து ஆல்கை வச்சு எவ்வளவு தூரம் நீர்நிலைகளை சுத்தப்படுத்த முடியும், அதுல நீங்க என்னெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க அப்படின்றத எங்களுக்கு தெளிவா சொன்னீங்க. இது இல்லாம உங்களுக்கு அறிவியல் சார்ந்து நீங்க எங்க நேயர்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா அத சொல்லலாம் சார். இவ்வளவு நேரம் எங்க கூட உங்களோட ஆராய்ச்சிகள் பத்தி தெளிவா சொன்னதுக்கு நன்றி. நீங்க கடைசியா உங்களோட அறிவியல் பத்தியோ இல்ல உங்களை பத்தியோ எங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் சொன்னீங்கன்னா நல்லது சார். நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருப்பது பொல்யூஷன் எப்படி குறைப்பது, எப்படி வாட்டர் பொல்யூஷன் எஸ்பெஷலி. நீங்கள் கேள்வி முதலிய கேட்டில் காற்று மாசுபடுதல் பற்றி. ஸோ அதை பற்றியும் ஆராய்ச்சிகள் அதிகமாக செய்ய வேண்டும். அதை பற்றி பண்ணவர்கள் இருக்கிறார்கள், அதையும் பண்ண வேண்டும். காற்று, நிலம், நீர் போன்றவற்றை சுத்தமாக வைத்துக் கொள்வது எதிர்கால சந்ததிகளுக்கு மிகவும் முக்கியமானது. எதிர்கால உலகம்
வாழ்வதற்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். அதற்கு வந்து நீர்நிலைகள், நிலங்கள், காற்று இவற்றை எல்லாம் எப்படி தூய்மையாக வைத்துக் கொள்வது? பெரிய கடினமான ஒரு பணிதான் அது. பட் அதை நாம் செய்துதான் ஆக வேண்டும் என்பது முக்கியமான ஒன்று. நன்றி மேடம். நன்றி சார். உங்க நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இந்த வயதுலயும் நீங்க வந்து வெளிநாடோட ஒரு டைப் வச்சு நம்மளோட அனுபவங்களை எல்லா இடத்துலயும் கொண்டு போய் நல்லது பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க உங்க ஆரோக்கியத்தோட இன்னும் எங்களுக்கு நிறைய ஆராய்ச்சிகள் கொடுக்கணும், இளம் சந்ததியருக்கு ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டை நம்ம கொடுத்துட்டு போறதுக்கு நீங்க எங்களுக்கு உறுதுணையா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறோம் சார். நன்றி சார். நன்றி, வணக்கம்.